இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மகாமேரு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. உண்மையாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மகாமேரு வீட்டில் வச்சுருந்தா சுத்தமாக இருக்கணும், பவித்திரமாக நடந்துக்கணும். அந்த மகாமேரு மேலே எப்பயுமே ஒரு தர்பை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் எங்களால் சுத்தமாகலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா ஸ்ரீசக்கரம் வச்சுக்கலாம். மகாமேரு தேவதை ஆபகனம் செய்யப்பட்டு அந்த தேவதை, அது மகாமேருன்னா நீங்கள் என்னமோ வித்தியாசமாக அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அம்பாலே நேரில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். மகாமேரு இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் மகாமேரு பூஜை சரியாக செய்யாமல் இருந்தோம்னா அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மகாமேரு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறது சந்தோஷம். ஆனால் அந்த மகாமேரு வாங்கி வச்சா லலிதா சகஸ்ரநாமம், அதே மாதிரி அந்த சுவாமிக்கு தினமும் விளக்கேற்றுறது, நைவேத்தியம் செய்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். இல்லாமல் நம்ம பாட்டில் ஏதாவது செஞ்சோன்னா அதெல்லாம் சில தவறுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கை உணர்வை நமக்கு இந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. கருமை உன்னிறம் பால பருவம் 12 தான் வயது, வரதாயினி பிரம்மச்சாரிணி பிரம்மம் தான் எப்போதுமே நினைவு, பால சூரியன் ஒளிமிகு வடிவம் பூர்ண சந்திரவதனம், சாத்வீகம் குணமே சகல சௌபாகியமும் தந்திடும் காருண்யமே, 4 கரங்கள் 4 முகங்கள் தேவர் தொழும் பாதம், மயிலதன் தோகை போலவே கங்கணம் கேயூரம் அங்கதம் நாகாபரணம். அம்பிகே பத்மா திருமால் தர்மபத்னி என வந்தாய், வானம் முழுதும் உந்தன் சஞ்சார சாம்ராஜ்யமே, மேகம் உன் வண்ணம் கிருஷ்ணா எனும் நாமம் பெற்றாய் அம்மா, இந்திரன் கொடிமரம் போலும் பருத்த கரங்கள் பொருத்தமே, பலராம் வதனம் போலே தாயே உன் வதனம், அமுத கலசம் கமலம் வலமுறி சங்கோ கழுத்து, தேன் குரல் கேட்கும் இனிமை களங்கம் உனக்கில்லையே, பாசம் தனுசுடன் சக்கரம் சகல ஆயுததாரிணி, குண்டலம் அசைந்தாடிடும் செவிகள் ஓங்காரமோ, நிலவு தோற்கும் அழகு முகமோ, சுழன்றாடும் ஒளி வண்ணமோ. மணிக்கிரீடம் ரத்னமிழை தங்கஜடை பின்னலும் என் மனம் கவர்ந்தடும் கூந்தலும் அடிதொடும் மது விந்தையே, 3 வடம் மேகலை தான் நாகம் சுற்றிய மேருமலை, மயில் தோகை கொடி மேலும் அழகு சேர்க்குமே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.